மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ள தாவேக 2வது மாநில மாநாட்டுக்கு வருகை தரும் தொண்டர்கள் எலியார்பத்தி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பார்க்கிங்கில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே மாநாட்டு திடலுக்கு செல்கின்றனர். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரையில் நடைபெறக்கூடிய தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டிற்காக ஏராளமான தாவேகா தொண்டர்கள் அதிகாலை முதலே அவர்களுடைய வருகையை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே பெருமளவிலான தாவேகா கூட்டம் மாநாட்டு திடல்ல விஜய் நடந்திருக்கக்கூடிய அந்த ரேம்ப் பகுதியை ஆக்கிரமித்து அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல காலையில வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கிங் இடத்துல வாகனம் நிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து அவர்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுலதான் தற்பொழுது அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது காலையில் வாகனங்கள் அதிக அளவில் வர தொடங்கியிருப்பதனால் தற்பொழுது அங்கு சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்களை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதிகளுக்கு அனுப்பி அந்த வாகனங்களில் இருக்கக்கூடியவர்களை இறக்கி அங்கிருந்து மாநாட்டு திடலுக்கு நடந்தே செல்லும் வகையில நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது எலியார்பத்தி அந்த டோல்கேட் பகுதியிலிருந்து அங்கு வாகனங்கள் அங்க ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் பகுதிக்கு அனுப்பப்படுகிறது. வாகனத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் அங்கிருந்து இறங்கி மாநாட்டு திடல் நோக்கி நடந்து வரக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் நடந்து செல்லக்கூடிய தூரங்கள்ல அவர்களுக்கான அந்த தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகளும் அவர்கள் எடுத்துக்கொண்டே மாநாட்டு திடலுக்கு செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களில் தாவேகா மாநாட்டின் பொழுது அவர்கள் முன்கூட்டியே மாநாட்டு நேரத்திற்கு தொடங்கும் நேரத்துக்கு முன்னதாகவே உள்ளே சென்று விஜய் வரக்கூடிய அந்த நடந்து செல்லக்கூடிய ரேம்பாக் செல்லக்கூடிய அந்த நடைமேடைக்கு அருகில் அவர்கள் அமர்ந்து கொண்டதால் அவர்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க நேர்ந்தது. அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத சூழல் இருந்தது. இந்த முறை அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கூடாது என்பதால் அவர் உள்ளே செல்லும் போது தண்ணீர் பாட்டிலுடன் அவர்கள் உள்ளே செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.